ஸோ இன்றைக்கி 10th பேசிக் கம்ப்யூட்டர்ஸில் 6th லெசன் ப்ரெசன்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். A presentation is a good means to reach out to large number of people. The content of presentation can be explained to the audience using text, image, audio or video. All these features makes presentation very interesting and interactive too. Speaking in public becomes monotonous and boring, but with the help of various features provides in MS PowerPoint, a presentation can be made interesting in increase audience participation. ஸோ இப்போ ப்ரெசன்டேஷனு எது மூலமாக நம்ம வந்து கொடுக்க முடியும்னா, ஒன்று டெக்ஸ்ட்னா என்ன, நம்ம வேர்ட்ஸ் டெக்ஸ்ட் மூலமாக ப்ரெசன்டேஷன் எழுதி கொடுக்க முடியும். அடுத்தது என்ன, ஆடியோனா என்ன, கேட்கறது மூலமாக. இன்னொன்று வீடியோ பார்க்கறது மூலமாக. ப்ரெசன்டேஷன் இந்த 3 வகையாக தான் கொடுக்க முடியும். இதில் என்னன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங்கில் இல்லை ஒரு கிளாஸில் ஒருத்தர் பேசிட்டே இருக்காருனாக்கா நமக்கு போர் அடிக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது, மைண்ட் எங்கேயோ போய்டும் நமக்கு, சரியா? அந்த மாதிரி போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு MS PowerPointன்ட்டு இருக்குது. அதில் நீங்கள் டூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. In this lesson, we shall learn to create and enhance the presentation created in MS PowerPoint 2013 by using various formatting features, by inserting images, charts and audio video files, and also by applying colorful themes. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, MS PowerPoint 2013 வெர்ஷனில் இருக்கிற நிறைய வேரியஸ் ஃபார்மட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபார்மட் ஃபியூச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் எப்படி நம்ம இமேஜை இன்சர்ட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம சார்ட் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ஆடியோ வீடியோ ஃபைல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இது வரைக்கும் புரிஞ்சதா? நெக்ஸ்ட் 6.1 வாட் இஸ் PowerPoint ப்ரெசன்டேஷன். சரி, இதெல்லாம் ஓகே. PowerPoint ப்ரெசன்டேஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். PowerPoint presentation என்னென்னா, PowerPoint presentation is a slideshow program that is used for training, education and business presentation. It is compelling and best method to deliver your ideas before a small group. It enhances your presentation with pictures, sound effects, tables and chart. சரி, இந்த PowerPointனா என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் ஒரு டேட்டா பற்றி ஒரு சின்ன கூட்டத்துக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, குரூப் மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கனாக்கா இந்த PowerPoint ப்ரெசன்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் மூலமாகவோ இல்லை அதோட சவுண்ட் எஃபெக்ட் மூலமாகவோ இல்லை பிக்சர்ஸ் மூலமாகவோ இல்லை டேபிள்ஸ் மூலமாகவோ நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த PowerPoint வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு the main features of PowerPoint are. சரி, இந்த PowerPointோட மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 கொடுத்துருக்காங்க. PowerPoint gives you several ways to create a presentation. PowerPoint வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குதுன்னு சொல்லுங்கள். செகண்ட், creating slides is the root of all your work with PowerPoint. You can get your ideas across with the series of slides. PowerPointனாவே ஸ்லைட்ஸ்லாம் வரும். நீங்கள் எங்கே ஸ்லைட்ஸில் பார்த்தாலும் அது PowerPointல தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்பெனி ஆகட்டும், ஒரு ஸ்கூலில் கிளாஸ் ஆகட்டும், ஏதாவது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க ஸ்லைட்ஸ் மூலமானாங்க, அது PowerPointல தான் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது மூலமாக நிறைய ஐடியாஸ் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், ஆடிங் டெக்ஸ்ட் வில் ஹெல்ப் யூ டு புட் யுவர் ஐடியாஸ் இன்டு வேர்ட்ஸ். ஸோ அந்த PowerPointல நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது, வேர்ட்ஸ் ஆட் பண்ணும்போது உங்கள் ஐடியாஸ் வந்து இன்னும் கிளியராக சொல்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. தென் த மல்டிமீடியா ஃபீச்சர்ஸ் மேக்ஸ் யுவர் ஸ்லைட்ஸ் sparkle. யூ கேன் ஆட் கிளிப் ஆர்ட், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக்ஸ், வீடியோஸ் அண்ட் கிளிப்ஸ். ஸோ இதுலேயே PowerPointலேயே பார்த்தீங்கன்னாக்கா மல்டிமீடியா ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குது. அந்த மல்டிமீடியானாக்கா, மல்டினா நிறைய, மீடியானாக்கா வீடியோ, ஆடியோ, பிக்சர்ஸ், இது எல்லாமே மீடியா. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் உங்களோட PowerPoint வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக, இல்லை மியூசிக் ஆட் பண்ணுறது மூலமாக, இல்லை வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக, இது எல்லாமே. Next, finally, preparing a presentation
is easy in PowerPoint. ஒரு PowerPoint present பண்ணுறது ரொம்ப easy, prepare பண்ணுறது ரொம்ப easy. After creating slides, you can put them in order, time your slide down, time your slide show and present them to your audience. என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் ஸ்லைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி முடித்த வாட்டி அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்டராக ஃபஸ்ட்டு ஸ்லைடு இது, செகண்ட் ஸ்லைடு இது, தேர்ட் ஸ்லைடு இதுன்னு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டைமிங் செட் பண்ணுறீங்க. ஒரு ஸ்லைடு எவ்வளோ செகண்ட் இருக்குன்ட்டு டைமிங் செட் பண்ணுறீங்க. அந்த டக்குன்னு மாறுது. இது நீங்கள் ப்ராக்டிக்கலில் பண்ணியிருப்பீங்க, ரைட்டா? ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்லலாம். இதுதான். ஸோ இதெல்லாமே 5 ஃபீச்சர்ஸ், மெயினான ஃபீச்சர்ஸ் ஆஃப் PowerPoint. நெக்ஸ்ட்டு, எப்படி இந்த PowerPoint வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது? ஒரு சிஸ்டமில் உட்காந்த வாட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ண போகணும்? இது நீங்கள் வந்து கண்ணு மூடிட்டு, இல்லை சிஸ்டம் இருந்தாக்க சிஸ்டம்க்கு முன்னாடி உட்காந்துட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மெனுக்கு போகணும். அங்கே ஆல் ப்ரோக்ராம்ஸை செலக்ட் பண்ணணும். ஆல் ப்ரோக்ராம்ஸை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதுக்குள்ளே போகணும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் PowerPoint 2013 இருக்கும். உங்கள் சிஸ்டமில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். 13 இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இன்னும் ஒரு சில செகண்டில் என்ன ஆகுனாக்கா PowerPoint ஸ்க்ரீன் வந்து மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பட்டனு, அதுக்கப்புறம் மெனுக்குள்ளே போகணும், அப்புறம் ஆல் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போகணும். ஆல் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போயிட்டு மைக்ரோசாஃப்ட்டை கிளிக் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை கிளிக் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கிளிக் பண்ணாட்டி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் PowerPoint 2013 கிளிக் பண்ணாட்டி அந்த ஸ்க்ரீனு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட், எப்படி இந்த ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணணும்? இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, அடுத்தது க்ரியேட் பண்ணணும். அது எப்படின்னா அதுலேயே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 104. வென் யூ ஸ்டார்ட் யோர் PowerPoint ப்ரோக்ராம், ஸ்க்ரீன் shown in figure 6.1 will appear. இந்த 6.1ல் இருக்கிற ஸ்க்ரீன் தான் உங்கள் சிஸ்டம்லேயும் அப்பியர் ஆகும் நீங்கள் PowerPoint ஓப்பன் பண்ணும்போது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வாங்கிற ஆப்லாம் யூஸ் பண்ணிங்கனாக்கா அதில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ PowerPoint ப்ரெசன்டேஷனுக்கு இதுதான் ஒரு இதில் நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம தீம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்பிளேயை செலக்ட் பண்ணி அதில் நம்மளோட PPT ப்ரெசன்டேஷன் நம்ம டைப் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். Here you have an option to choose from the installed templates or start from scratch using a blank presentation. Let us learn about the options one by one. So இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கிறது பேர் வந்து டெம்ப்ளேட்ஸ். என்னது டெம்ப்ளேட்ஸ்? ஆல்ரெடி அவங்க வந்து ரெடிமேடாக டெம்ப்ளேட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி நமக்கு இஷ்டத்த மாதிரி பண்ணாக்கா ஒரு பிளாங்கான டெம்ப்ளேட்ஸை செலக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ், ஆல்ரெடி உள்ளே இருக்கிற இன்ஸ்டாலான டெம்ப்ளேட்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். செலக்ட் இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ் டேப் அண்ட் தென் செலக்ட் த டிசைர்ட் டெம்ப்ளேட். த இன்ஸ்டால்ட் டெம்ப்ளேட் ப்ரொவைட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஃபார் அ வெரைட்டி ஆஃப் ப்ரெசன்டேஷன் டைப்ஸ். Select the template you want and move through the wizard by clicking down arrow button or the scroll bar. After making the necessary choice, choose the types of presentation you would like to click on create. When finished, refer figure 6.2. Your presentation is ready now. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணால் முதல்ல ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகும். கிளிக் பண்ணி முடிச்சாட்டி என்ன பண்ணணுனாக்கா நீங்கள் அந்த இதில் டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஸ்க்ரோல் பார் வந்து இல்லாட்டி அந்த ஆரோ பட்டன் வந்து நகர்த்தி உங்களுக்கு தேவையான சாய்ஸஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரினா ஃபாண்ட்டு சைஸு, ஃபாண்ட்டு டிசைனு, எத்தனை அதான் சைஸு, கலரு, இதெல்லாமே நீங்கள் என்னென்ன டைப்ஸ் இருக்கோ ப்ரெசன்டேஷன் தேவையானது நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரியேட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிகர் 6.2ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு, இப்போ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அதை வந்து டிசைன் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்டை டிசைன் பண்ணணும். அதை பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் டெம்ப்ளேட். Click the installed theme box to select the design template you want to use. A number of template names will appear in the white box. These installed themes give you different backgrounds and text formatting to begin your presentation. Preview each design by highlighting the template name on the list. Press create after you have chosen the design.
ஸோ இந்த இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ டிசைன் பண்ண போகிற டெம்ப்ளேட்டை அப்படி டிசைன் பண்ணாக்கா என்ன பண்ணணுனாக்கா, நாம் ஆல்ரெடி அங்கே வந்து இன்ஸ்டால்டு தீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆல்ரெடி அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவாங்க தீம்ஸ் எல்லாமே. அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று அதில் நம்ம பேக்ரவுண்டை டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட்டு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்னால் என்ன, வேர்ட்ஸு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ அதில் நம்ம எது தேவையோ அந்த ஹைலைட்டோடு பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இந்த ஹைலைட் மார்க்கரை வச்சு பண்ணுறோமோ பேப்பரில், அதே மாதிரி ஹைலைட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் நம்ம கொடுத்தா போதும், நம்ம என்ன கமாண்டு பண்ணணுமோ அது மாதிரி அங்கே டிஸ்பிளேயில் வந்துடும் சொல்கிறாங்க. இது டிசைன் டெம்ப்ளேட். சரி, இது வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்க டெம்ப்ளேட் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ பிளாங்க் எனக்கு புதுசாக தான் இப்போ வேணும், நானே தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி தான் இங்கே போட்டிருக்கு. blank presentation எப்படி க்ரியேட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. செலக்ட் blank presentation. இப்போ அங்கே சிஸ்டம்லேயே blank presentation ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணணும். To open the blank presentation, you can choose this option to start a new presentation from the scratch. If you have a new approach or if none of the templates suits you, figure 6.3 shows the blank presentation. இந்த blank presentation எதுக்காகனாக்கா, ஆல்ரெடி அங்கே இருக்க டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, அது பிடிக்கல, இல்லை எனக்கு புதுசாக தான் வேணும், நானே தயாரிச்சுக்கிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி நானே டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த blank presentation-ஐ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ஃபிகர் 6.3ல் காட்டியிருக்க மாதிரி தான் வரும். எதுவுமே அங்கே இருக்காது, blank இல்லை, வெறும் blank-ஆக தான் இருக்கும். இதுக்கு மேலே தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டும் சரி, பேக்ரவுண்டும் சரி, பிக்சர்ஸும் சரி, எது வேணாலும் இதுக்கு மேலே தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லைடு லே அவுட்டு. அந்த ஸ்லைடு இருக்குன்னாக்கா அதோட லே அவுட்டு, சரியா, அதோட சைடு நாலா பக்கம் அதான் லே அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஒன்ஸ் யூ ஹேவ் சோசன் த blank form of your new presentation, the first slide of your presentation appears. You can right click on the slide to choose the layout you want. There are 9 different slides layout from which you can choose. You simply make your selection and click on it. Each choice described below dictates how you complete slides will appear in 6.4. ஸோ 6.4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்லைட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுனாக்கா, நீங்கள் இந்த blank இது ஓப்பன் பண்ணி முடிச்சாட்டே ரைட் கிளிக் பண்ணணும். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா லே அவுட் சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸ் வரும், சரிங்களா. அதில் உங்களுக்கு தேவையான ஸ்லைட்ஸு நீங்கள் லே அவுட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செலக்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8க்கு மேலேயே உங்களுக்கு ஸ்லைட்ஸ் எல்லாம் வரும். அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிக்சரில் போட்டிருக்க மாதிரி எந்த மாதிரி ஸ்லைட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டேன்னாக்கா உங்களுக்கு அதை டிஸ்பிளேயில் வரும்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ என்னென்ன மாதிரி லே அவுட்ஸ் இருக்குது, 8 லே அவுட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னென்னு இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ப்போம். டைட்டில் ஸ்லைடு, இது ஒரு லே அவுட்டு. திஸ் ஆப்ஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிகினிங் அ ப்ரெசன்டேஷன். யூஸ் திஸ் ஸ்லைட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ளூட் சப்டைட்டில் ஆர் ஸ்மாலர் டெக்ஸ்ட் அண்டர்நீத் அ டைட்டில். ஸோ இந்த ஸ்லைட் எதுக்கு யூஸ் ஆகுனாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு blank ப்ரெசன்டேஷனை பவர் பாயிண்ட்டை நீங்கள் இது பண்ணும்போது டெம்ப்ளேட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த டைட்டில் போடுறதுக்காகவும் இது வந்து யூஸ் ஆகும். ஒன்று டைட்டில் மேலே இருக்கும், இல்லாட்டி கீழே இருக்கும். அந்த மாதிரி டைட்டில் போடுறதுக்காக இந்த டைட்டில் ஸ்லைடு யூஸ் ஆகுது. தென் டைட்டில் அண்ட் கண்டென்ட். when you need to create a list of things that fall underneath the general subject, choose this layout. டைட்டில் அண்ட் கண்டென்ட்னா என்னென்னாக்கா, இப்போ நீங்கள் டைட்டில் போட்டிங்க, நடுவில் சப்ஜெக்ட்னு ஒன்று வரும்ல, கண்டென்ட்னு வரும்ல, அந்த கண்டென்ட் ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த டைட்டில் அண்ட் கண்டென்ட்டுங்கிற ஃபீச்சரு யூஸ் ஆகும் உங்களுக்கு. செக்ஷன் ஹெட்டர். ஹெட்டர்னால் என்ன, மேலே ஒரு டைட்டில் இருக்கும், அதுதான் ஹெட்டர். எல்லா பேஜ்லேயும் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ உங்கள் ஸ்கூல் பேர்னாக்கா இல்லை கம்பெனி பேர்னாக்கா எல்லா லெட்டர் ஹெட்லேயும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும், அது ஹெட்டர். ஃபுட்டர்னாக்கா கீழே வந்து எல்லா பேஜ்லேயும் அது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், அதுதான் ஹெட்டர், ஃபுட்டர். ஸோ இங்கே வந்து ஹெட்டர் செலக்ட் பண்ணுறது ஆப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து டூ கண்டென்ட்டு. திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஆப்ஷன் ஃபார் புட்டிங் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் டெக்ஸ்ட் பாக்ஸஸ். உங்களுக்கு டெக்ஸ்ட் அதாவது வேர்ட்ஸ் போடுறதுக்கும் பாக்ஸஸ் போடுறதுக்கும் இந்த டூ கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். கம்பேரிசன். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஆப்ஷன் ஃபார் டூயிங் ப்ரோ கான்ஸ் லிஸ்ட் அண்ட் அதர் கம்பேரிசன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, ப்ரோ கான்ஸ்னா என்னன்னாக்கா உங்களுக்கு இது ப்ரோ கான்ஸ்னாக்கா நல்ல விஷயம், அதில் தேவையில்லாத விஷயம், அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் ப்ரோ கான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த கம்பேரிசனுங்கிற ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க.
title only. The option is great for the beginning of presentation. No subtitle are included in this layout. இந்த டைட்டில் ஒன்லிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டில் இது யூஸ் ஆகும் டைட்டில் போடுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. blank. Use this layout if you want a blank slide format according to the master slide and use this for your need. blankuங்கிற ஆப்ஷன் எதுனாக்கா அந்த ஸ்லைடில் எதுவுமே இருக்காது, blank-ஆக தான் இருக்கும். இது உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. கண்டென்ட் வித் கேப்ஷன். கேப்ஷன்னா என்ன? கேப்ஷன்னா ஒரு இது போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதுலேயே நம்ம சேனல்லையே தங்கிலீஷ்வாதிங்கிறது சேனல் நேமு, அது கீழே ஒரு கேப்ஷன் சின்னதாக போட்டிருக்கோம் நம்ம வாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி படத்துலேயும் வரும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயும் வரும், அந்த கேப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அது கேட்கும் போது இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வரும், அதுதான் கேப்ஷன். ஸோ கண்டென்ட் வித் கேப்ஷன் போடுறதுக்கு இந்த ஃபியூச்சர் யூஸ் ஆகும். திஸ் கேன் பி இன்சர்டட் பிக்சர்ஸ், கிராஃப்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ் எக்ஸெட்ரா வித் டெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம கேப்ஷனை எது போடலாம்? ஆடியோவை போடலாம், இல்லை கிராஃப்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணலாம், பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணலாம், இல்லை வீடியோவை கூட இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ் அண்ட் கேப்ஷன். பிக்சர்ஸ் மூலமாக கேப்ஷன்ஸ் நம்ம சொல்கிறது. யூஸ் திஸ் ஆப்ஷன் டு பிளேஸ் டைட்டில் ஓவர் அண்ட் லிங்க்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை லிங்க் பண்ணுனாக்கா இந்த பிக்சர் வித் கேப்ஷனுங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.